அதிமுக நீங்க நான் அதிமுகன்னு சொல்றேன். அதிமுக ஒரு 50 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்தில். 30 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக மறைந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் பலமாக இருந்த கட்சி. எங்களுக்கு கொள்கை ரீதியாக அல்ல, தேர்தல் களத்தில் எதிரியாக இருந்த கட்சி. மாறி மாறி ஆட்சி அமைத்திருக்கிறோம், மாறி மாறி தோற்கடித்திருக்கிறோம். எங்களை தோற்கடித்திருக்கிறோம், நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம். ஆனால் அந்த அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக இந்த அளவுக்கு பரிதாபகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நேற்றைய வீடியோ காட்சியில் நாம் பார்த்தோம். யாரோ ஒரு தொண்டர் வந்து கொடி, யாரோ ஒரு தொண்டர் கொடி அசைஞ்ச உடனே பார்த்தீர்களா வந்து விட்டது பார்த்தீர்களா அப்படின்ற போது பரிதாபம் சொல்ல என்ன சொல்றது, இத பரிதாபம் சொல்ல என்ன சொல்றது? அதை விட உச்சக்கட்ட கொடுமை தெரியுமா? இவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு அறிவார்ந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவின் வளர்ந்த மாநிலத்தின் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு கொடி கம்பத்தை பார்த்து விட்டு தன்னுடைய அரசியல் ஸ்ட்ரென்த்தையே மாத்துறாருன்னா இதை என்னன்னு சொல்றது? அதை விட உச்சக்கட்ட கொடுமை தெரியுமா? இன்று ஒரு தனியார் ஊடக தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கிறது, அந்த கொடியை ஆட்டினதே அதிமுக தொண்டன் தான் அப்படின்ட்டு. எங்க அசிங்கமா இல்லையா?